365 நாட்கள் பைபிள் சவாலின் 50வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் எண்ணாகமம் 31 முதல் 33 அத்தியாயங்கள் வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையில் 50 நாட்களை எட்டும் இந்த அழகான மைல்கல்லில் ஒவ்வொரு போராட்டத்திலும், ஒவ்வொரு பயணத்திலும், ஒவ்வொரு கீழ்ப்படிதலிலும் அவர் விசுவாசமாக இருந்ததை நாம் நினைவு கூர்கிறோம். இன்றைய வாசிப்பு தேவன் உங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததற்கான நன்றியை பலப்படுத்தி, இந்த ஆன்மீக பயணத்தை தைரியத்துடன் தொடர புதிய உற்சாகத்தை அளிக்கட்டும். நன்றியுடனும் சிந்தனையுடனும் அவருக்கே அர்ப்பணிக்கப்பட்ட இதயத்துடனும் இன்றைய வாசிப்பை ஆரம்பிப்போம். Welcome to day 50 of the 365 days Bible challenge. Today we will be reading from Numbers 31 to 33. As we reach this beautiful milestone of 50 days in God's Word, we are reminded of His faithfulness in every battle, every journey, and every step of obedience. May today's reading strengthen your gratitude for how far God has brought you and renew your courage to continue this spiritual journey with confidence. Let us begin with thanksgiving, reflection, and a heart fully devoted to Him. எண்ணாகமம் அதிகாரம் 31. Numbers chapter 31. வசனம் 1. கர்த்தர் மோசேயை நோக்கி. Verse 1. And the Lord spake unto Moses, saying. வசனம் 2. இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் மீதியானியரிடத்தில் பழிவாங்குவாயாக, அதன் பின்பு உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய் என்றார். Verse 2. Avenge the children of Israel of the Midianites. Afterward shalt thou be gathered unto thy people. வசனம் 3. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, கர்த்தர் நிமித்தம் மீதியானியரிடத்தில் பழிவாங்கும் பொருட்டு உங்களில் அவர்கள் மேல் யுத்தத்திற்கு போகத்தக்கதாக மனிதரை பிரித்திடுங்கள். Verse 3. And Moses spake unto the people, saying, Arm some of yourselves unto the war, and let them go against the Midianites, and avenge the Lord of Midian. வசனம் 4. இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் ஒவ்வொரு கோத்திரத்தில் 1000 பேரை யுத்தத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றான். Verse 4. Of every tribe 1,000, throughout all the tribes of Israel, shall ye send to the war. வசனம் 5. அப்படியே இஸ்ரவேலராகிய அநேகம் ஆயிரங்களில் ஒவ்வொரு கோத்திரத்தில் 1000 பேராக 12000 பேர் யுத்த சன்னத்தராய் நிறுத்தப்பட்டார்கள். Verse 5. So they were delivered out of the thousands of Israel, 1,000 of every tribe, 12,000 armed for war. வசனம் 6. மோசே அவர்களையும் ஆசாரியனாகிய எலியாசாரின் குமாரன் பினெகாசையும் யுத்தத்திற்கு அனுப்புகையில், அவன் கையிலே பரிசுத்த தட்டுமுட்டுகளையும் தொனிக்கும் பூரிகைகளையும் கொடுத்து அனுப்பினான். Verse 6. And Moses sent them to the war, 1,000 of every tribe, them and Phinehas the son of Eleazar the priest, to the war, with the holy instruments, and the trumpets to blow in his hand. வசனம் 7. கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் மீதியானியருடன் யுத்தம் பண்ணி புருஷர்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். Verse 7. And they warred against the Midianites, as the Lord commanded Moses, and they slew all the males. வசனம் 8. அவர்களை கொன்று போட்டதும் அன்றி, மீதியானியரின் 5 ராஜாக்களாகிய இவி, ரேக்கேம், சூர், ஊர், ரேபா என்பவர்களையும் கொன்று போட்டார்கள். பேயோரின் குமாரனாகிய பிலேயாமையும் பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். Verse 8. And they slew the kings of Midian, beside the rest of them that were slain, namely, Evi, and Rekem, and Zur, and Hur, and Reba, 5 kings of Midian. Balaam also the son of Beor they slew with the sword. வசனம் 9. அன்றியும் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியரின் ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் சிறைபிடித்து அவர்களுடைய மிருக ஜீவன்களாகிய ஆடுமாடுகள் யாவையும்
மற்ற ஆஸ்திகள் யாவையும் கொள்ளையிட்டு. Verse 9. And the children of Israel took all the women of Midian captives, and their little ones, and took the spoil of all their cattle, and all their flocks, and all their goods. வசனம் 10. அவர்கள் குடியிருந்த ஊர்கள் கோட்டைகள் யாவையும் அக்கினியால் சுட்டெரித்து. Verse 10. And they burnt all their cities wherein they dwelt, and all their goodly castles, with fire. வசனம் 11. தாங்கள் கொள்ளையிட்ட பொருளையும் தாங்கள் பிடித்த நரஜீவன் மிருகஜீவன் அனைத்தையும் சேர்த்து. Verse 11. And they took all the spoil, and all the prey, both of men and of beasts. வசனம் 12. சிறைப்பிடிக்கப்பட்ட மனிதரையும் மிருகங்களையும் கொள்ளையிட்ட பொருள்களையும் எரிகோவின் அருகேயுள்ள யோர்தானுக்கு இக்கரையில் மோவாபின் சமனான வெளிகளிலுள்ள பாளையத்திலிருந்த மோசேயினிடத்துக்கும் ஆசாரியனாகிய எலியாசாரினிடத்துக்கும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாரிடத்துக்கும் கொண்டு வந்தார்கள். Verse 12. And they brought the captives, and the prey, and the spoil, unto Moses, and Eleazar the priest, and unto the congregation of the children of Israel, unto the camp at the plains of Moab, which are by Jordan, near Jericho. வசனம் 13. மோசேயும் ஆசாரியனாகிய எலியாசாரும் சபையின் பிரபுக்கள் எல்லாரும் அவர்களை சந்திக்க பாளையத்திற்கு வெளியே புறப்பட்டு போனார்கள். Verse 13. And Moses, and Eleazar the priest, and all the princes of the congregation, went forth to meet them without the camp. வசனம் 14. அப்பொழுது மோசே யுத்தத்திலிருந்து வந்த 1000 பேருக்கு தலைவரும் 100 பேருக்கு தலைவருமாகிய சேனாபதிகள் மேல் கோபங்கொண்டு. Verse 14. And Moses was wroth with the officers of the host, with the captains over thousands, and captains over hundreds, which came from the battle. வசனம் 15. அவர்களை நோக்கி, ஸ்திரீகள் எல்லாரையும் உயிரோடே விட்டுவிட்டீர்களா? Verse 15. And Moses said unto them, Have ye saved all the women alive? வசனம் 16. பேயோரின் சங்கதியிலே பிலேயாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய்த் துரோகம் பண்ண காரணமாயிருந்தவர்கள் இவர்கள்தானே. அதனால் கர்த்தரின் சபையிலே வாதையும் நேரிட்டதே. Verse 16. Behold, these caused the children of Israel, through the counsel of Balaam, to commit trespass against the Lord in the matter of Peor. And there was a plague among the congregation of the Lord. வசனம் 17. ஆகையால் குழந்தைகளில் எல்லா ஆண் பிள்ளைகளையும் புருஷ சம்யோகத்தை அறிந்த எல்லா ஸ்திரீகளையும் கொன்று போடுங்கள். Verse 17. Now therefore kill every male among the little ones, and kill every woman that hath known man by lying with him. வசனம் 18. ஸ்திரீகளில் புருஷ சம்யோகத்தை அறியாத எல்லா பெண் பிள்ளைகளையும் உங்களுக்காக உயிரோடே வையுங்கள். Verse 18. But all the women children, that have not known a man by lying with him, keep alive for yourselves. வசனம் 19. பின்பு நீங்கள் 7 நாள் பாளையத்திற்கு புறம்பே தங்குங்கள். நரஜீவனை கொன்றவர்களும் வெட்டுண்டவர்களை தொட்டவர்களுமாகிய நீங்கள் யாவரும் 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் உங்களையும் உங்களால் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களையும் சுத்திகரித்து. Verse 19. And do ye abide without the camp 7 days. Whosoever hath killed any person, and whosoever hath touched any slain, purify both yourselves and your captives on the 3rd day, and on the 7th day. வசனம் 20. அந்தப்படியே எல்லா வஸ்திரத்தையும் தோலால் செய்த கருவிகளையும் வெள்ளாட்டுமயிரினால் நெய்தவைகளையும் மரச்சாமான்களையும் சுத்திகரிக்க கடவீர்கள் என்றான். Verse 20. And purify all your raiment, and all that is made of skins, and all work of goats, hair, and all things made of wood. வசனம் 21.
ஆசாரியனாகிய எலெயாசாரும் யுத்தத்திற்கு போய் வந்த படைவீரரை நோக்கி, கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட விதிப்பிரமாணம் என்னவென்றால். Verse 21. And Eleazar the priest said unto the men of war which went to the battle, This is the ordinance of the law which the Lord commanded Moses. வசனம் 22. அக்கினிக்கு நிற்கத்தக்கவைகளாகிய பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, தகரம், ஈயம் ஆகிய இவைகள் எல்லாம் சுத்தமாகும்படிக்கு. Verse 22. Only the gold and the silver, the brass, the iron, the tin and the lead. வசனம் 23. அவைகளை அக்கினியிலே போட்டெடுக்க கடவீர்கள். தீட்டு கழிக்கும் தண்ணீராலும் அவைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அக்கினிக்கு நிற்கத்தகாதவைகளை எல்லாம் தண்ணீரினால் சுத்தம் பண்ண கடவீர்கள். Verse 23. Everything that may abide the fire, ye shall make it go through the fire, and it shall be clean. Nevertheless it shall be purified with the water of separation. And all that abideth not the fire ye shall make go through the water. வசனம் 24. 7ஆம் நாளில் உங்கள் வஸ்திரங்களை தோய்க்க வேண்டும். அப்பொழுது சுத்தமாயிருப்பீர்கள். பின்பு நீங்கள் பாளையத்திற்குள் வரலாம் என்றான். Verse 24. And ye shall wash your clothes on the 7th day, and ye shall be clean. And afterward ye shall come into the camp. வசனம் 25. கர்த்தர் மோசேயை நோக்கி. Verse 25. And the Lord spake unto Moses, saying. வசனம் 26. பிடித்து கொண்டு வரப்பட்ட மனிதரையும் மிருகங்களையும் நீயும் ஆசாரியனாகிய எலெயாசாரும் சபையினுடைய பிதாக்களாகிய தலைவரும் தொகை பார்த்து. Verse 26. Take the sum of the prey that was taken, both of man and of beast, thou, and Eleazar the priest, and the chief fathers of the congregation. வசனம் 27. கொள்ளையிடப்பட்டதை 2 பங்காக பங்கிட்டு யுத்தத்திற்கு படையெடுத்து போனவர்களுக்கும் சபையனைத்திற்கும் கொடுங்கள். Verse 27. And divide the prey into 2 parts, between them that took the war upon them, who went out to battle, and between all the congregation. வசனம் 28. மேலும் யுத்தத்திற்கு போன படைவீரரிடத்தில் கர்த்தருக்காக மனிதரிலும் மாடுகளிலும் கழுதைகளிலும் ஆடுகளிலும் 500ற்கு ஒரு பிராணி வீதமாக பகுதி வாங்கி. Verse 28. And levy a tribute unto the Lord of the men of war which went out to battle, 1 soul of 500, both of the persons, and of the beeves, and of the asses, and of the sheep. வசனம் 29. அவர்களுடைய பாதிப்பங்கில் எடுத்து கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாக ஆசாரியனாகிய எலெயாசாருக்கு கொடுக்க வேண்டும். Verse 29. Take it of their half, and give it unto Eleazar the priest, for an heave offering of the Lord. வசனம் 30. இஸ்ரவேல் புத்திரரின் பாதிப்பங்கிலோ மனிதரிலும் மாடுகள் கழுதைகள் ஆடுகளாகிய சகலவித மிருகங்களிலும் 50ற்கு 1 வீதமாய் வாங்கி அவைகளை கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் காவலை காக்கும் லேவியருக்கு கொடுக்க வேண்டும் என்றார். Verse 30. And of the children of Israel's half, thou shalt take 1 portion of 50, of the persons, of the beeves, of the asses, and of the flocks, of all manner of beasts, and give them unto the Levites, which keep the charge of the tabernacle of the Lord. வசனம் 31. கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே மோசேயும் ஆசாரியனாகிய எலெயாசாரும் செய்தார்கள். Verse 31. And Moses and Eleazar the priest did as the Lord commanded Moses. வசனம் 32. படைவீரர் கொள்ளையிட்ட பொருளில் 6,75,000 ஆடுகளும். Verse 32. And the booty, being the rest of the prey which the men of war had caught, was 600,000 and 70,000 and 5,000 sheep. வசனம் 33. 70,000 மாடுகளும்
Verse 33. And 312,000 beeves. வசனம் 34. 61,000 கழுதைகளும் மீதியாயிருந்தது. Verse 34. And 301,000 asses. வசனம் 35. புருஷ சம்யோகத்தை அறியாத ஸ்திரீகளில் 32,000 பேர் இருந்தார்கள். Verse 35. And 32,000 persons in all, of women that had not known man by lying with him. வசனம் 36. யுத்தம் செய்ய போனவர்களுக்கு கிடைத்த பாதிப்பங்கின் தொகையாவது ஆடுகள் 3,37,500. Verse 36. And the half, which was the portion of them that went out to war, was in number 300,007 and 30,500 sheep. வசனம் 37. இந்த ஆடுகளிலே கர்த்தருக்கு பகுதியாக வந்தது 675. Verse 37. And the Lord's tribute of the sheep was 603,15. வசனம் 38. மாடுகள் 36,000, அவைகளில் கர்த்தருக்கு பகுதியாக வந்தது 72. Verse 38. And the beeves were 36,000, of which the Lord's tribute was 312. வசனம் 39. கழுதைகள் 30,500, அவைகளில் கர்த்தருக்கு பகுதியாக வந்தது 61. Verse 39. And the asses were 30,500, of which the Lord's tribute was 301. வசனம் 40. நரஜீவன்கள் 16,000 பேர், அவர்களில் கர்த்தருக்கு பகுதியாக வந்தவர்கள் 32 பேர். Verse 40. And the persons were 16,000, of which the Lord's tribute was 32 persons. வசனம் 41. கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் அந்த பகுதியை மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே ஆசாரியனாகிய எலெயாசாரிடத்தில் கொடுத்தான். Verse 41. And Moses gave the tribute, which was the Lord's heave offering, unto Eleazar the priest, as the Lord commanded Moses. வசனம் 42. யுத்தம் பண்ணின பேர்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் மோசே பாதி பாதியாக பங்கிட்டதின்படியே சபையாருக்கு வந்த பாதி பங்காவது. Verse 42. And of the children of Israel's half, which Moses divided from the men that warred. வசனம் 43. ஆடுகளில் 3,37,500. Verse 43. Now the half that pertained unto the congregation was 300,030,000, and 7,500 sheep. வசனம் 44. மாடுகளில் 36,000. Verse 44. And 36,000 beeves. வசனம் 45. கழுதைகளில் 30,500. Verse 45. And 30,000 asses and 500. வசனம் 46. நரஜீவன்களில் 10,000 பேருமே. Verse 46. And 16,000 persons winking face. வசனம் 47. இஸ்ரவேல் புத்திரரின் பாதி பங்குக்கு வந்த இந்த நரஜீவன்களிலும் மிருகங்களிலும் மோசே 50க்கு 1 வீதமாக எடுத்து அவைகளை கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் காவலை காக்கிற லேவியருக்கு கொடுத்தான். Verse 47. Even of the children of Israel's half, Moses took one portion of 50, both of man and of beast, and gave them unto the Levites, which kept the charge of the tabernacle of the Lord, as the Lord commanded Moses. வசனம் 48. பின்பு 1000 பேருக்கு தலைவரும் 100 பேருக்கு தலைவருமான சேனாபதிகள் மோசேயினிடத்தில் வந்து. Verse 48. And the officers which were over thousands of the host, the captains of thousands, and captains of hundreds, came near unto Moses. வசனம் 49. உமது ஊழியக்காரராகிய நாங்கள் எங்கள் கையின் கீழிருக்கிற யுத்த மனிதரை தொகை பார்த்தோம்.
அவர்களுக்குள்ளே ஒரு ஆளும் குறையவில்லை. Verse 49. And they said unto Moses, Thy servants have taken the sum of the men of war which are under our charge, and there lacketh not one man of us. வசனம் 50. ஆகையால் கர்த்தருடைய சந்நிதியில் எங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும் பொருட்டு எங்களுக்கு கிடைத்த பொற்பணிகளாகிய பாதசரங்களையும் அஸ்தகடகங்களையும் மோதிரங்களையும் காதணிகளையும் காப்புகளையும் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தோம் என்றார்கள். Verse 50. We have therefore brought an oblation for the Lord, what every man hath gotten, of jewels of gold, chains, and bracelets, rings, earrings, and tablets, to make an atonement for our souls before the Lord. வசனம் 51. அப்பொழுது மோசேயும் ஆசாரியனாகிய எலெயாசாரும் சகலவித வேலைப்பாடான பணிதிகளான அந்த பொன்னாபரணங்களை அவர்களிடத்தில் வாங்கினார்கள். Verse 51. And Moses and Eleazar the priest took the gold of them, even all wrought jewels. வசனம் 52. இப்படி 1000 பேருக்கு தலைவரானவர்களாலும் 100 பேருக்கு தலைவரானவர்களாலும் கர்த்தருக்கு ஈரெடுத்து படைக்கும் காணிக்கையாகச் செலுத்தப்பட்ட பொன் முழுவதும் 16,750 சேக்கல் நிறையாயிருந்தது. Verse 52. And all the gold of the offering that they offered up to the Lord, of the captains of thousands, and of the captains of hundreds, was 16,750 shekels. வசனம் 53. யுத்தத்திற்கு போன மனிதர் ஒவ்வொருவரும் தங்களுக்கா கொள்ளையிட்டிருந்தார்கள். Verse 53. For the men of war had taken spoil, every man for himself. வசனம் 54. அந்த பொன்னை மோசேயும் ஆசாரியனாகிய எலெயாசாரும் 1000 பேருக்கு தலைவரானவர்களின் கையிலும் 100 பேருக்கு தலைவரானவர்களின் கையிலும் வாங்கி இஸ்ரவேல் புத்திரருக்கு ஞாபகக்குறியாக ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து வைத்தார்கள். Verse 54. And Moses and Eleazar the priest took the gold of the captains of thousands and of hundreds, and brought it into the tabernacle of the congregation, for a memorial for the children of Israel before the Lord. என்னாகமம் அதிகாரம் 32. Numbers chapter 32. வசனம் 1. ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் ஆடுமாடுகள் மிகவும் திரளாயிருந்தது. அவர்கள் யாசீர் தேசத்தையும் கீலேயா தேசத்தையும் பார்த்தபோது அது ஆடுமாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள். Verse 1. Now the children of Reuben and the children of Gad had a very great multitude of cattle. And when they saw the land of Jazer, and the land of Gilead, that, behold, the place was a place for cattle. வசனம் 2. ஆகையால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் வந்து மோசேயையும் ஆசாரியனாகிய எலெயாசாரையும் சபையின் பிரபுக்களையும் நோக்கி. Verse 2. The children of Gad and the children of Reuben came and spake unto Moses, and to Eleazar the priest, and unto the princes of the congregation, saying. வசனம் 3. கர்த்தர் இஸ்ரவேல் சபைக்கு முன்பாக முறிய அடித்த அதரோத், தீபோன், யாசேர், நிம்ரா, இஸ்போன், எலெயாலே, சேபாம், நேபோ, பெயோன் என்னும் பட்டணங்களைச் சேர்ந்த நாடானது ஆடுமாடுகளுக்கு தகுந்த இடம். Verse 3. Ataroth, and Dibon, and Jazer, and Nimrah, and Heshbon, and Elale, and Shebam, and Nebo, and Boom. வசனம் 4. உமது அடியாருக்கு ஆடுமாடுகள் உண்டு. Verse 4. Even the country which the Lord smote before the congregation of Israel is a land for cattle, and thy servants have cattle. வசனம் 5. உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயை கிடைத்ததானால் எங்களை யோர்தான் நதிக்கு அப்புறம் கடந்து போக பண்ணீராக.
இந்த நாட்டை உமது அடியாருக்கு காணியாட்சியாக கொடுக்க வேண்டும் என்றார்கள். Verse 5. Wherefore, said they, if we have found grace in thy sight, let this land be given unto thy servants for a possession, and bring us not over Jordan. வசனம் 6. அப்பொழுது மோசே காத் புத்திரரையும் ரூபன் புத்திரரையும் நோக்கி, உங்கள் சகோதரர் யுத்தத்திற்கு போகையில் நீங்கள் இங்கே இருப்பீர்களோ? Verse 6. And Moses said unto the children of Gad and to the children of Reuben, shall your brethren go to war, and shall ye sit here? வசனம் 7. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்கள் போகாதபடிக்கு நீங்கள் அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணுகிறதென்ன? Verse 7. And wherefore discourage ye the heart of the children of Israel from going over into the land which the Lord hath given them? வசனம் 8. அந்த தேசத்தை பார்ப்பதற்கு நான் உங்கள் பிதாக்களை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்பினபோது அவர்களும் இப்படியே செய்தார்கள். Verse 8. Thus did your fathers, when I sent them from Kadesh Barnea to see the land. வசனம் 9. அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அத்தேசத்தை பார்த்து வந்து இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு போகாதபடிக்கு அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணினார்கள். Verse 9. For when they went up unto the valley of Eshcol, and saw the land, they discouraged the heart of the children of Israel, that they should not go into the land which the Lord had given them. வசனம் 10. அதனால் கர்த்தர் அந்நாளிலே கோபம் மூண்டவராகி. Verse 10. And the Lord's anger was kindled the same time, and he swore, saying. வசனம் 11. உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர. Verse 11. Surely none of the men that came up out of Egypt, from 20 years old and upward, shall see the land which I swore unto Abraham, unto Isaac, and unto Jacob, because they have not wholly followed me. வசனம் 12. எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார். Verse 12. Save Caleb the son of Jephunneh the Kenizzite, and Joshua the son of Nun, for they have wholly followed the Lord. வசனம் 13. அப்படியே கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் மூண்டது. கர்த்தருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்த அந்த சந்ததி எல்லாம் நிர்மூலமாகுமட்டும் அவர்களை வனாந்தரத்திலே 40 வருஷம் அலைய பண்ணினார். Verse 13. And the Lord's anger was kindled against Israel, and he made them wander in the wilderness 40 years, until all the generation that had done evil in the sight of the Lord was consumed. வசனம் 14. இப்பொழுதும் இதோ இஸ்ரவேலர் மேலிருக்கும் கர்த்தருடைய கோபத்தின் உக்கிரத்தை இன்னும் அதிகரிக்க பண்ணும்படி நீங்கள் உங்கள் பிதாக்களின் ஸ்தானத்திலே பாவமுள்ள பெருங்கூட்டமாய் எழும்பியிருக்கிறீர்கள். Verse 14. And, behold, ye are risen up in your father's stead, an increase of sinful men, to augment yet the fierce anger of the Lord toward Israel. வசனம் 15. நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால் அவர் இன்னும் அவர்களை வனாந்தரத்தில் இருக்க பண்ணுவார். இப்படி நீங்கள் இந்த ஜனங்களையெல்லாம் அழிய பண்ணுவீர்கள் என்றான். Verse 15. For if ye turn away from after him, he will yet again leave them in the wilderness, and ye shall destroy all this people. வசனம் 16. அப்பொழுது அவர்கள் அவன் சமீபத்தில் வந்து எங்கள் ஆடுமாடுகளுக்காக தொழுவங்களையும் எங்கள் பிள்ளைகளுக்காக பட்டணங்களையும் இங்கே கட்டுவோம். Verse 16. And they came near unto him, and said, We will build sheepfolds here for our cattle, and cities for our little ones. வசனம் 17.
நாங்களோ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் ஸ்தானத்திலே கொண்டு போய்ச் சேர்க்குமளவும் யுத்த சன்னத்தராய் தீவிரத்தோடே அவர்களுக்கு முன்பாக நடப்போம். எங்கள் பிள்ளைகள் இத்தேசத்து குடிகளின் நிமித்தம் அரணான பட்டணங்களிலே குடியிருக்க கேட்டுக்கொள்ளுகிறோம். Verse 17. But we ourselves will go ready armed before the children of Israel, until we have brought them unto their place. And our little ones shall dwell in the fenced cities because of the inhabitants of the land. வசனம் 18. இஸ்ரவேல் புத்திரர் யாவரும் தங்கள் தங்கள் சுதந்திரத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் வரைக்கும் நாங்கள் எங்கள் வீடுகளுக்கு திரும்புவதில்லை. Verse 18. We will not return unto our houses, until the children of Israel have inherited every man his inheritance. வசனம் 19. யோர்தானுக்கு இப்புறத்தில் கிழக்கே எங்களுக்கு சுதந்திரம் உண்டானபடியினாலே நாங்கள் அவர்களோடே கூட யோர்தானுக்கு அக்கறையிலும் அதற்கு அப்புறத்திலும் சுதந்திரம் வாங்க மாட்டோம் என்றார்கள். Verse 19. For we will not inherit with them on yonder side Jordan, or forward, because our inheritance is fallen to us on this side Jordan eastward. வசனம் 20. அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த வார்த்தையின்படியே செய்து கர்த்தருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தராகி. Verse 20. And Moses said unto them, If ye will do this thing, if ye will go armed before the Lord to war. வசனம் 21. கர்த்தர் தம்முடைய சத்துருக்களை தம்முடைய முகத்திற்கு முன்னின்று துரத்திவிடுமளவும் நீங்கள் யாவரும் அவருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தராய் யோர்தானை கடந்து போவீர்களானால். Verse 21. And will go all of you armed over Jordan before the Lord, until he hath driven out his enemies from before him. வசனம் 22. அத்தேசம் கர்த்தருக்கு முன்பாக வசப்படுத்தப்பட்ட பின்பு நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலருக்கு முன்பாகவும் குற்றமில்லாதிருப்பீர்கள். அதற்கு பின்பு இந்த தேசம் கர்த்தருக்கு முன்பாக உங்களுக்கு சுதந்திரமாகும். Verse 22. And the land be subdued before the Lord, then afterward ye shall return, and be guiltless before the Lord, and before Israel, and this land shall be your possession before the Lord. வசனம் 23. நீங்கள் இப்படி செய்யாமற் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாயிருப்பீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். Verse 23. But if ye will not do so, behold, ye have sinned against the Lord, and be sure your sin will find you out. வசனம் 24. உங்கள் பிள்ளைகளுக்காக பட்டணங்களையும் உங்கள் ஆடுமாடுகளுக்காக தொழுவங்களையும் கட்டி உங்கள் வாய்மொழியின்படியே செய்யுங்கள் என்றான். Verse 24. Build you cities for your little ones, and folds for your sheep, and do that which hath proceeded out of your mouth. வசனம் 25. அப்பொழுது காத் புத்திரரும் ரூபன் புத்திரரும் மோசேயை நோக்கி, எங்கள் ஆண்டவன் கட்டளையிட்டபடியே உமது ஊழியக்காரராகிய நாங்கள் செய்வோம். Verse 25. And the children of Gad and the children of Reuben spake unto Moses, saying, Thy servants will do as my Lord commandeth. வசனம் 26. எங்கள் பிள்ளைகளும் எங்கள் மனைவிகளும் எங்கள் ஆடுமாடு முதலான எங்களுடைய எல்லா மிருகஜீவன்களோடும் இங்கே கீலேயாத்தின் பட்டணங்களில் இருப்பார்கள். Verse 26. Our little ones, our wives, our flocks, and all our cattle shall be there in the cities of Gilead. வசனம் 27. உமது ஊழியக்காரராகிய நாங்களோ எங்கள் ஆண்டவன் சொன்னபடியே ஒவ்வொருவரும் யுத்த சன்னத்தராய் கர்த்தருடைய சமூகத்தில் யுத்தத்திற்கு போவோம் என்றார்கள். Verse 27. But thy servants will pass over, every man armed for war, before the Lord to battle, as my Lord saith. வசனம் 28. அப்பொழுது மோசே அவர்களுக்காக ஆசாரியனாகிய எலியாசாருக்கும் நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கும்
இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திர பிதாக்களாகிய தலைவர்களுக்கும் கட்டளையிட்டு. Verse 28. So concerning them Moses commanded Eleazar the priest, and Joshua the son of Nun, and the chief fathers of the tribes of the children of Israel. வசனம் 29. காத் புத்திரரும் ரூபன் புத்திரரும் அவரவர் கர்த்தருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தராய் உங்களோடே கூட யோர்தானை கடந்து போனால், அத்தேசம் உங்களுக்கு வசப்பட்ட பின்பு அவர்களுக்கு கீலேயா தேசத்தை சுதந்திரமாக கொடுக்க கடவீர்கள். Verse 29. And Moses said unto them, If the children of Gad and the children of Reuben will pass with you over Jordan, every man armed to battle, before the Lord, and the land shall be subdued before you, then ye shall give them the land of Gilead for a possession. வசனம் 30. உங்களோடே கூட யுத்த சன்னத்தராய் கடந்து போகாதிருந்தார்களேயானால், அவர்கள் உங்கள் நடுவே கானான் தேசத்திலே சுதந்திரம் அடையக்கடவர்கள் என்றான். Verse 30. But if they will not pass over with you armed, they shall have possessions among you in the land of Canaan. வசனம் 31. காத் புத்திரரும் ரூபன் புத்திரரும் பிரதியுத்தரமாக, உம்முடைய ஊழியக்காரராகிய நாங்கள் கர்த்தர் எங்களுக்கு சொன்னபடியே செய்வோம். Verse 31. And the children of Gad and the children of Reuben answered, saying, As the Lord hath said unto thy servants, so will we do. வசனம் 32. யோர்தானுக்கு இக்கரையிலே எங்கள் சுதந்திரத்தின் காணியாட்சி எங்களுக்கு உரியதாகும்படி நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தராய் கானான் தேசத்திற்கு போவோம் என்றார்கள். Verse 32. We will pass over armed before the Lord into the land of Canaan, that the possession of our inheritance on this side Jordan may be ours. வசனம் 33. அப்பொழுது மோசே காத் புத்திரருக்கும் ரூபன் புத்திரருக்கும் யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் பாதிக்கோத்திரத்தாருக்கும் எமோரியருடைய ராஜாவாகிய சீகோனின் ராஜ்யத்தையும் பாசானுடைய ராஜாவாகிய ஓகின் ராஜ்யத்தையும் அவைகளைச் சேர்ந்த தேசங்களையும் அவைகளின் எல்லையைச் சுற்றிலும் உள்ள பட்டணங்களையும் கொடுத்தான். Verse 33. And Moses gave unto them, even to the children of Gad, and to the children of Reuben, and unto half the tribe of Manasseh the son of Joseph, the kingdom of Sihon king of the Amorites, and the kingdom of Og king of Bashan, the land, with the cities thereof in the coasts, even the cities of the country round about. வசனம் 34. பின்பு காத் சந்ததியார் தீபோன் அதரோத் ஆரோவேர். Verse 34. And the children of Gad built Dibon, and Atarot, and Aroah. வசனம் 35. ஆத்ரோத் சோபான் யாசேர் யோகிபேயா. Verse 35. And Atrath, Shophan, and Jaza, and Jogbaha. வசனம் 36. பெத்னிம்ரா பெத்தாரன் என்னும் அரணான பட்டணங்களையும் ஆட்டுத்தொழுவங்களையும் கட்டினார்கள். Verse 36. And Bethnimrah, and Bethheron, fenced cities, and folds for sheep. வசனம் 37. ரூபன் சந்ததியார் எஸ்போன் எலெயாலே கீரியத்தாயிம். Verse 37. And the children of Reuben built Heshbon, and Eleleh, and Kirjathaim. வசனம் 38. பேர்கள் மாற்றப்பட்ட நேபோ பாகால்மெயோன் சீப்மா என்பவைகளை கட்டி தாங்கள் கட்டின பட்டணங்களுக்கு வேறே பேர்களை கொடுத்தார்கள். Verse 38. And Nebo, and Balmeon, their names being changed, and Shibma, and gave other names unto the cities which they built. வசனம் 39. மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் புத்திரர் கீலேயாத்திற்கு போய் அதை கட்டிக்கொண்டு அதிலிருந்த எமோரியரை துரத்திவிட்டார்கள். Verse 39. And the children of Machir the son of Manasseh went to Gilead, and took it, and dispossessed the Amorite which was in it. வசனம் 40.
அப்பொழுது மோசே கீலேயாத்தை மனாசேயின் குமாரனாகிய மாகீருக்கு கொடுத்தான். அவர்கள் அதிலே குடியேறினார்கள். Verse 40. And Moses gave Gilead unto Machir the son of Manasseh, and he dwelt therein. வசனம் 41. மனாசேயின் குமாரனாகி யாவீர் போய் அவர்களுடைய கிராமங்களை கட்டிக்கொண்டு அவைகளுக்கு யாவீர் என்று பேரிட்டான். Verse 41. And Jair the son of Manasseh went and took the small towns thereof, and called them Havothjair. வசனம் 42. நோபாக் போய் கேனாத்தையும் அதின் கிராமங்களையும் கட்டிக்கொண்டு அதற்கு தன் நாமத்தின்படியே நோபாக் என்று பேரிட்டான். Verse 42. And Nobah went and took Kenath, and the villages thereof, and called it Nobah, after his own name. எண்ணாகமம் அதிகாரம் 33. Numbers chapter 33. வசனம் 1. மோசே ஆரோன் என்பவர்களுடைய கையின் கீழ் தங்கள் சேனைகளின்படியே எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் புத்திரருடைய பிரயாணங்களின் விபரம். Verse 1. These are the journeys of the children of Israel, which went forth out of the land of Egypt with their armies under the hand of Moses and Aaron. வசனம் 2. மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே அவர்கள் புறப்பட்ட பிரகாரமாக அவர்களுடைய பிரயாணங்களை எழுதினான். அவர்கள் ஒவ்வொரு இடங்களிலிருந்து புறப்பட்டு பண்ணின பிரயாணங்களாவன. Verse 2. And Moses wrote their goings out according to their journeys by the commandment of the Lord. And these are their journeys according to their goings out. வசனம் 3. முதலாம் மாதத்தின் 15ஆம் தேதியிலே அவர்கள் ராமசேசை விட்டு புறப்பட்டார்கள். பஸ்காவுக்கு மறுநாளிலே எகிப்தியர் எல்லாரும் பார்க்க இஸ்ரவேல் புத்திரர் பெலத்தகையுடன் புறப்பட்டார்கள். Verse 3. And they departed from Ramesses in the first month, on the 15th day of the first month. On the morrow after the Passover the children of Israel went out within high hand in the sight of all the Egyptians. வசனம் 4. அப்பொழுது எகிப்தியர் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்கரித்த தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் அடக்கம் பண்ணினார்கள். அவர்கள் தேவர்களின் பேரிலும் கர்த்தர் நீதி செலுத்தினார். Verse 4. For the Egyptians buried all their firstborn, which the Lord had smitten among them. Upon their gods also the Lord executed judgments. வசனம் 5. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசிலிருந்து புறப்பட்டு போய் சுக்கோத்திலே பாளையமிறங்கினார்கள். Verse 5. And the children of Israel removed from Ramesses and pitched in Succoth. வசனம் 6. சுக்கோத்திலிருந்து புறப்பட்டு போய் வனாந்தரத்தின் எல்லையிலிருக்கிற ஏத்தாமிலே பாளையமிறங்கினார்கள். Verse 6. And they departed from Succoth, and pitched in Etham, which is in the edge of the wilderness. வசனம் 7. ஏத்தாமிலிருந்து புறப்பட்டு போய் பாகால் செப்போனுக்கு எதிராக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடிக்கு திரும்பி மிக்தோலுக்கு முன்பாக பாளையமிறங்கினார்கள். Verse 7. And they removed from Etham, and turned again unto Piharoth, which is before Baal-zephon, and they pitched before Migdol. வசனம் 8. ஈரோத்தை விட்டு புறப்பட்டு சமுத்திரத்தை நடுவாக கடந்து வனாந்தரத்திற்கு போய் ஏத்தாம் வனாந்தரத்திலே 3 நாள் பிரயாணம் பண்ணி மாராவிலே பாளையமிறங்கினார்கள். Verse 8. And they departed from before Piharoth, and passed through the midst of the sea into the wilderness, and went 3 days' journey in the wilderness of Etham, and pitched in Marah. வசனம் 9. மாராவிலிருந்து புறப்பட்டு ஏலிமுக்கு போனார்கள். ஏலிமிலே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே பாளையமிறங்கினார்கள். Verse 9. And they removed from Marah, and came unto Elam, and in Elam were 12 fountains of water, and 70 palm trees, and they pitched there.
வசனம் 10. ஏலிமிலிருந்து புறப்பட்டு சிவந்த சமுத்திரத்தின் அருகே பாளையம் இறங்கினார்கள். Verse 10. And they removed from Elam, and encamped by the Red Sea. வசனம் 11. சிவந்த சமுத்திரத்தை விட்டு பரப்பட்டு போய் சீன் வனாந்தரத்திலே பாளையம் இறங்கினார்கள். Verse 11. And they removed from the Red Sea, and encamped in the wilderness of Sin. வசனம் 12. சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு போய் தொப்காவிலே பாளையம் இறங்கினார்கள். Verse 12. And they took their journey out of the wilderness of Sin, and encamped in Dofka. வசனம் 13. தொப்காவிலிருந்து புறப்பட்டு போய் ஆலூசிலே பாளையம் இறங்கினார்கள். Verse 13. And they departed from Dofka, and encamped in Alish. வசனம் 14. ஆலூசிலிருந்து புறப்பட்டு போய் ரெவிதீமிலே பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. Verse 14. And they removed from Alish, and encamped at Rephidim, where was no water for the people to drink. வசனம் 15. ரெவிதீமிலிருந்து புறப்பட்டு போய் சீனாய் வனாந்தரத்திலே பாளையம் இறங்கினார்கள். Verse 15. And they departed from Rephidim, and pitched in the wilderness of Sinai. வசனம் 16. சீனாய் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு போய் கிப்ரோத் கத்தாவிலே பாளையம் இறங்கினார்கள். Verse 16. And they removed from the desert of Sinai, and pitched at Kibroth-Hattaavah. வசனம் 17. கிப்ரோத் கத்தாவிலிருந்து புறப்பட்டு போய் ஆஸ்ரோத்திலே பாளையம் இறங்கினார்கள். Verse 17. And they departed from Kibroth-Hattaavah, and encamped at Hazeroth. வசனம் 18. ஆஸ்ரோத்திலிருந்து புறப்பட்டு போய் ரித்மாவிலே பாளையம் இறங்கினார்கள். Verse 18. And they departed from Hazeroth, and pitched in Rithma. வசனம் 19. ரித்மாவிலிருந்து புறப்பட்டு போய் ரிம்மோன் பேரேசிலே பாளையம் இறங்கினார்கள். Verse 19. And they departed from Rithma, and pitched at Rimmon Perez. வசனம் 20. ரிம்மோன் பேரேசிலிருந்து புறப்பட்டு போய் லிப்னாவிலே பாளையம் இறங்கினார்கள். Verse 20. And they departed from Rimmon Perez, and pitched in Libnah. வசனம் 21. லிப்னாவிலிருந்து புறப்பட்டு போய் ரீசாவிலே பாளையம் இறங்கினார்கள். Verse 21. And they removed from Libnah, and pitched at Rissa. வசனம் 22. ரீசாவிலிருந்து புறப்பட்டு போய் கேலத்தாவிலே பாளையம் இறங்கினார்கள். Verse 22. And they journeyed from Rissa, and pitched in Kehelatha. வசனம் 23. கேலத்தாவிலிருந்து புறப்பட்டு போய் சாப்பீர் மலையிலே பாளமிறங்கினார்கள். Verse 23. And they went from Kehelatha, and pitched in Mount Shapha. வசனம் 24. சாப்பீர் மலையிலிருந்து புறப்பட்டு போய் ஆரதாவிலே பாளையம் இறங்கினார்கள். Verse 24. And they removed from Mount Shapha, and encamped in Harada. வசனம் 25. ஆரதாவிலிருந்து புறப்பட்டு போய் மக்கெலோத்திலே பாளையம் இறங்கினார்கள். Verse 25. And they removed from Harada, and pitched in Makheloth. வசனம் 26. மக்கெலோத்திலிருந்து புறப்பட்டு போய் தாகாத்திலே பாளையம் இறங்கினார்கள். Verse 26. And they removed from Makheloth, and encamped at Tahat. வசனம் 27. தாகாத்திலிருந்து புறப்பட்டு போய் தாராகிலே பாளையம் இறங்கினார்கள். Verse 27. And they departed from Tahat, and pitched at Tareah. வசனம் 28. தாராகிலிருந்து புறப்பட்டு போய் மிக்காவிலே பாளையம் இறங்கினார்கள். Verse 28. And they removed from Tareah, and pitched in Mithka. வசனம் 29. மிக்காவிலிருந்து புறப்பட்டு போய் அஸ்மோனாவிலே பாளையம் இறங்கினார்கள். Verse 29. And they went from Mithka, and pitched in Hashmona. வசனம் 30. அஸ்மோனாவிலிருந்து புறப்பட்டு போய் மோசெரோத்திலே பாளையம் இறங்கினார்கள். Verse 30. And they departed from Hashmona,
and encamped at Moseroth. வசனம் 31. மோசெரோத்திலிருந்து புறப்பட்டு போய் பெனெயாக்கானிலே பாளையம் இறங்கினார்கள். Verse 31. And they departed from Moseroth, and pitched in Benejakan. வசனம் 32. பெனெயாக்கானிலிருந்து புறப்பட்டு போய் கித்காத் மலையிலே பாளையம் இறங்கினார்கள். Verse 32. And they removed from Benejakan, and encamped at Horhagijad. வசனம் 33. கித்காத் மலையிலிருந்து புறப்பட்டு போய் யோத்பாத்தாவிலே பாளையம் இறங்கினார்கள். Verse 33. And they went from Horhagijad, and pitched in Jotbatha. வசனம் 34. யோத்பாத்தாவிலிருந்து புறப்பட்டு போய் எப்ரோனாவிலே பாளையம் இறங்கினார்கள். Verse 34. And they removed from Jotbatha, and encamped at Ebrona. வசனம் 35. எப்ரோனாவிலிருந்து புறப்பட்டு போய் எச்சியோன் கேபேரிலே பாளையம் இறங்கினார்கள். Verse 35. And they departed from Ebrona, and encamped at Eziongaba. வசனம் 36. எச்சியோன் கேபேரிலிருந்து புறப்பட்டு போய் காதேசாகிய சீன் வனாந்தரத்திலே பாளையம் இறங்கினார்கள். Verse 36. And they removed from Eziongaba, and pitched in the wilderness of Zin, which is Kadesh. வசனம் 37. காதேசிலிருந்து புறப்பட்டு போய் ஏதோம் தேசத்தின் எல்லையில் இருக்கிற ஓர் என்னும் மலையிலே பாளையம் இறங்கினார்கள். Verse 37. And they removed from Kadesh, and pitched in Mount Hor, in the edge of the land of Edom. வசனம் 38. அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோன் கர்த்தருடைய கட்டளையின்படியே ஓர் என்னும் மலையின் மேல் ஏறி அங்கே இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 40ஆம் வருஷம் 5ஆம் மாதம் முதல் தேதியிலே மரணமடைந்தான். Verse 38. And Aaron the priest went up into Mount Hor at the commandment of the Lord, and died there, in the 40th year after the children of Israel were come out of the land of Egypt, in the first day of the 5th month. வசனம் 39. ஆரோன் ஓர் என்னும் மலையிலே மரணமடைந்தபோது 123 வயதாயிருந்தான். Verse 39. And Aaron was 123 years old when he died in Mount Hor. வசனம் 40. அந்நாட்களிலே கானான் தேசத்தின் தென் திசையில் குடியிருந்த கானானியனாகிய ஆராத் என்னும் ராஜா இஸ்ரவேல் புத்திரர் வருகிறதை கேள்விப்பட்டான். Verse 40. And King Arad the Canaanite, which dwelt in the south in the land of Canaan, heard of the coming of the children of Israel. வசனம் 41. ஓர் என்னும் மலையை விட்டு புறப்பட்டு போய் சல்மோனாவிலே பாளையம் இறங்கினார்கள். Verse 41. And they departed from Mount Hor, and pitched in Zalmona. வசனம் 42. சல்மோனாவிலிருந்து புறப்பட்டு போய் பூனோனிலே பாளையம் இறங்கினார்கள். Verse 42. And they departed from Zalmona, and pitched in Punon. வசனம் 43. பூனோனிலிருந்து புறப்பட்டு போய் ஓபோத்திலே பாளையம் இறங்கினார்கள். Verse 43. And they departed from Punom, and pitched in Oboth. வசனம் 44. ஓபோத்திலிருந்து புறப்பட்டு போய் மோவாபின் எல்லையிலுள்ள அபாரிமீன் மேடுகளிலே பாளையம் இறங்கினார்கள். Verse 44. And they departed from Oboth, and pitched in Ijebarim, in the border of Moab. வசனம் 45. அந்த மேடுகளை விட்டு புறப்பட்டு போய் தீபோன் காத்திலே பாளையம் இறங்கினார்கள். Verse 45. And they departed from Em, and pitched in Dibongad. வசனம் 46. தீபோன் காத்திலிருந்து புறப்பட்டு போய் அல்மோன் திப்லத்தாயிமிலே பாளையம் இறங்கினார்கள். Verse 46. And they removed from Dibongad, and encamped in Amandablathaim. வசனம் 47. அல்மோன் திப்லத்தாயிமிலிருந்து புறப்பட்டு போய் நேபோவுக்கு எதிரான அபாரிம் மலைகளிலே பாளையம் இறங்கினார்கள். Verse 47. And they removed from Amandablathaim, and pitched in the mountains of Abarim, before Nebo.
வசனம் 48. அபாரீம் மலைகளிலிருந்து புறப்பட்டு போய் எரிகோவின் அருகே யோர்தானைச் சார்ந்த மோவாபின் சமனான வெளிகளிலே பாளையமிறங்கினார்கள். Verse 48. And they departed from the mountains of Abarim, and pitched in the plains of Moab by Jordan, near Jericho. வசனம் 49. யோர்தானைச் சார்ந்த மோவாபின் சமனான வெளிகளில் அவர்கள் பெத்தேசிமோத்தை தொடங்கி ஆபேல் சித்திம் மட்டும் பாளையமிறங்கியிருந்தார்கள். Verse 49. And they pitched by Jordan, from Beth Jeshimoth, even unto Abel-shittim in the plains of Moab. வசனம் 50. எரிகோவின் அருகே யோர்தானைச் சார்ந்த மோவாபின் சமனான வெளிகளிலே கர்த்தர் மோசேயை நோக்கி. Verse 50. And the Lord spake unto Moses in the plains of Moab by Jordan, near Jericho, saying. வசனம் 51. நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்தில் போய்ச் சேரும்போது. Verse 51. Speak unto the children of Israel, and say unto them, when ye are passed over Jordan into the land of Canaan. வசனம் 52. அத்தேசத்து குடிகளையெல்லாம் உங்களுக்கு முன்பாக துரத்திவிட்டு அவர்களுடைய எல்லா சிலைகளையும் வார்ப்பிக்கப்பட்ட அவர்களுடைய எல்லா விக்கிரகங்களையும் அழித்து அவர்கள் மேடைகளையெல்லாம் நிர்மூலமாக்கி. Verse 52. Then ye shall drive out all the inhabitants of the land from before you, and destroy all their pictures, and destroy all their molten images, and quite pluck down all their high places. வசனம் 53. தேசத்தில் உள்ளவர்களை துரத்திவிட்டு அதிலே குடியிருக்க கடவீர்கள். அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அதை உங்களுக்கு கொடுத்தேன். Verse 53. And ye shall dispossess the inhabitants of the land, and dwell therein, for I have given you the land to possess it. வசனம் 54. சீட்டு போட்டு தேசத்தை உங்கள் குடும்பங்களுக்கு சுதந்திரங்களாக பங்கிட்டு அதிக ஜனங்களுக்கு அதிக சுதந்திரமும் கொஞ்ச ஜனங்களுக்கு கொஞ்ச சுதந்திரமும் கொடுக்க கடவீர்கள். அவரவர்க்கு சீட்டு விழும் இடம் எதுவோ அவ்விடம் அவரவர்க்கு உரியதாகும். உங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களின்படியே சுதந்திரம் பெற்றுக்கொள்ள கடவீர்கள். Verse 54. And ye shall divide the land by lot for an inheritance among your families. And to the more ye shall give the more inheritance, and to the fewer ye shall give the less inheritance. Every man's inheritance shall be in the place where his lot falleth. According to the tribes of your fathers ye shall inherit. வசனம் 55. நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்திவிடாமலிருப்பீர்களானால் அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விலாக்களிலே கூர்களுமாயிருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். Verse 55. But if ye will not drive out the inhabitants of the land from before you, then it shall come to pass, that those which ye let remain of them shall be pricks in your eyes, and thorns in your sides, and shall vex you in the land wherein ye dwell. வசனம் 56. அன்றியும் நான் அவர்களுக்கு செய்ய நினைத்ததை உங்களுக்கு செய்வேன் என்று சொல் என்றார். Verse 56. Moreover it shall come to pass, that I shall do unto you, as I thought to do unto them. பைபிள் சவாலின் 50வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. தேவனுடைய சந்நிதியிலும் வார்த்தையிலும் இந்த முதல் 50 நாட்களை விசுவாசமாக நடந்ததற்கு நன்றி. இந்த மைல்கல் தேவவசனத்தில் நிலைத்திருப்பது உங்கள் விசுவாசத்தை வடிவமைத்து உங்கள் ஆவியை பலப்படுத்தி உங்கள் வாழ்க்கையை நோக்கத்துடன் வழிநடத்துகிறது என்பதை நினைவூட்டட்டும். இந்த பயணத்திற்காக தேவனுக்கு நன்றி சொல்ல ஒரு நிமிடம் எடுத்துக்கொள்ளுங்கள். மேலும் இந்த 50 நாட்கள் உங்கள் இதயத்தை எவ்வாறு மாற்றியுள்ளன என்று கமெண்டில் பகிருங்கள். நாளை 51வது நாளில் மீண்டும் ஒன்றாக தொடர்வோம்.
தேவன் உங்களை மிகுந்து ஆசீர்வதிப்பாராக. Day 50 of our Bible challenge is now complete. Thank you for faithfully walking through these first 50 days in God's presence and word. May this milestone remind you that consistency in Scripture is shaping your faith, strengthening your spirit, and guiding your life with purpose. Take a moment to thank God for this journey, and share in the comments how these 50 days have impacted your heart. Let us continue together tomorrow with day 51. God bless you abundantly. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.